ஜஸ்ட் எப்படி நாங்கள் சென்னையிலேருந்து மால்தீவ்ஸ் போகணுன்றத ஒரு சின்ன மினி ப்ளாக் மாதிரி. சென்னையிலேருந்து ஃப்ளைட் எடுத்தோம் ஃப்ரம் சென்னை டு திருவனந்தபுரம், திருவனந்தபுரம் டு மாலே. ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை டு மால்தீவ்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிலாம் தெரியாதுன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோஸ்க்கு. இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் கேரளாவில் இறங்கிட்டோம். கேரளாவில் இறங்கினதுக்கப்புறம் அவங்க டொமஸ்டிக்கில் இறக்கி விட்டாங்க. நான் நினச்சேன் அதுக்குள்ளேயே இருக்கணும். இப்போ பெங்களூர்லாம் பார்த்தா நம்ம டெர்மினல் சென்னையில் அதுக்குள்ளேயே இருக்கணும். நான் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் வி ஹேவ் டு புக் அ கேப். அவுட் சைடு வந்து கேப் புக் பண்ணிட்டு அங்கேருந்து 5 to 10 minutes வரணும். ஏன்னா இங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷனல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. யாருமே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. என்னடா இது? அப்புறம் கொஞ்சம் டைமிங்லாம் கரெக்டாக இருந்ததால் ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். ஸோ ஹோல் ட்ரிப் வந்து பிளான்டு பை பிக்யூர் ட்ரெயில் தான். அவங்க இதை மட்டும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அதனால் எனக்குமே தெரியல. அவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிட்டாங்க. இட்ஸ் ஃபைன். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு எங்கள் ஃப்ளைட் வந்துருச்சு. அப்புறம் மாலை போகிறதுக்கு ஹார்ட்லி தெர் வாஸ் நாட் மச் பீப்புள். இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு 20 to 30 பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ சீட்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், வியூஸ் நல்லா எந்த பக்கம் வருதோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, முன்னாடி போய் இறங்குற வரைக்கும். அதுதான் ரொம்ப இருந்துச்சு எங்கள் 2 பேருக்கும். ஸோ ஆல்ரெடி வி டுக் ஃப்ரம் சென்னையிலேருந்து 1.5 hours ஆச்சு கேரளாவுக்கு வர. கேரளாலேருந்து இப்போ மால்தீவ்ஸ்க்கு ஒரு 1 hour 1.5 hours ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லபடியாக போய் மால்தீவ்ஸில் லேண்ட் ஆகிட்டோம். மால்தீவ்ஸோட ஏர்போர்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே இங்கே ஐகானிக் பிளேஸ் இருக்கும். இங்கேருந்து எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம பிளேன் ஒரு போட் நம்ம ரெசார்ட்டுக்கு எது புக் பண்ணியிருக்கோமோ அது வரும். ஒரு ரெசார்ட்டில் பிளேன் இருக்கும், சில ரெசார்ட்டில் போட் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கான போட்டு கைடு எல்லோரும் வந்து நின்றுடுவாங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணோன்னா அந்த போட்டில் ஏறி 45 minutes to 1 hour எங்கள் ரெசார்ட் எங்கள் ஐலாண்ட் போகிறதுக்கு. அந்த வியூஸும் நல்லாச்சு. யாருமே எங்கள் கூட இல்லை, லக்கி நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஸோ நல்லா வியூஸில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃப்ளைட்டில் வந்ததை விட அந்த 1 hour ரொம்ப அதிகமான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம்.